அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இந்த வார்த்தையை யவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். யவீரு ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவளை சுகமாக்க வேண்டும். சரி, வருகிறேன் என்று போகிற வழியிலேயே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்கப்படுகிறாள். எல்லாருக்கும் முன்பாக தான் சுகமானதையும் தனக்கிருந்த பலவீனத்தையும் சாட்சியாய் சொல்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாள். இதையெல்லாம் யவீரு கேட்கிறார். அங்கு கொஞ்சம் தாமதமாகிறது. கடந்து போகிற வேளையிலே யவீருவினுடைய வீட்டார் வந்து சொல்லுவாங்க, உன் மகள் மரித்து போய்விட்டாள், ஆகையினாலே போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே யவீருவினுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும், எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பார். அவருடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன நிலைமையில் இருந்திருக்கும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே யவீரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், உயிரோடு எழுந்திருப்பாள். அவருடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். ஆண்டவர் அங்கு கடந்து போன பிற்பாடு எல்லாரையும் வெளியே போக சொல்லி அவளை உயிரோடு எழுப்பினதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய மகத்தான அற்புதம் பாருங்கள். இந்த அற்புதத்தை யவீரு கண்டு எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அதற்கு முன்பு அவனுடைய வீட்டார் வந்து சொன்ன வார்த்தையை நாம் யோசிக்கிற போது, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள், எதுக்கு ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறாய் என்று அவள் வீட்டார் சொல்லுகிறார்கள். இது மாதிரி சில நேரம் நம்ம கிட்ட வந்து நம்ம குடும்பத்தாரோ நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ வந்து சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது, உனக்கெல்லாம் திருமணம் ஆகாது, உனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, உனக்கெல்லாம் குழந்தை கிடைக்காது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு ஜீரோவா இருக்கு, உனக்கு நல்ல எதிர்காலம் அமையாது, நீ எல்லாம் வீடு கட்ட மாட்ட, இப்படி பல அவிசுவாசமான காரியத்தை சொல்லி நம்மை சோர்ந்து போக பண்ணுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர், என் குடும்பத்தாரு என்கிட்ட சொல்லிட்டாங்க பிரதர், இனிமேல் உனக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர், நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன். ஒரு நாள் ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து அவள் ஜோமன சொன்னான். கண்ணீரோடு வந்தாள், அழுது கொண்டே இருந்தாள். அவளை அழுகை நிறுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அவள் சொன்னாள், என் குடும்பத்தாரே என்னிடத்தில் சொன்னார்கள், இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்காது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னதை மற்றவர்கள் சொன்னதை மிகைப்படுத்தி அவனுடைய குடும்பத்தாரே சொல்லி இவள் இருதயத்தை காயப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் உபவாசத்தோடு ஜெபித்தோம். கர்த்தர் 2 பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளா இருக்கிறார்கள். பாருங்கள், தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாம் சோர்ந்து போகிறோம், நம்முடைய மனது காயப்படுகிறது. அதி நிமித்தமாய் சிலர் ஜெபிக்கவே மறந்துடுவாங்க, சிலர் வேதத்தை வாசிக்க மறந்துடுவாங்க, ஆண்டவரை தேடுகிறதை மறந்துடுவாங்க. நம்ம எப்பவுமே சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம், நம்மை உருவாக்கின தேவனை பார்க்கலாம். சுற்றிலும் இருக்கிறவங்க பொறாமையினாலோ எரிச்சலினாலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலோ நமக்கு எதிர்மறையான காரியத்தை தான் சொல்லுவார்கள். சில ஆவிக்குரிய பிள்ளைகள் பாசிட்டிவா, நீங்க செய்யுங்க பிரதர், விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் என்று சொல்லுகிறது, நானும் பார்த்திருக்கிறது, நம்மை சுற்றில் இருக்கிறவர்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துலதான் நாம பயப்படாமல் விசுவாசத்தோடு நிற்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி யவீரு அவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டு சோர்ந்து போய் மனம் உடைந்து கிடக்கிறோமோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாரும் வந்து சொன்ன போது உடைந்து போன யவீரு அவளுடைய குமாரத்தி மரித்து எழுந்த பிற்பாடு அவனுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும், எவ்வளவு களி கூர்ந்திருப்பார், எவ்வளவு சாட்சியாய் மாறியிருப்பார். அதே போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நாம் விசுவாசத்தோடு இருப்போம். பயப்படாதிருங்கள்,
விசுவாசத்தோடு இருங்கள், யாரையும் பார்க்காதிருங்கள், கர்த்தரையே பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, யவீரவினுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர் எப்படி ஆண்டவரே தைரியத்தோடு ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறாரோ அதே போல நாங்களும் கேட்கிறோம். அவர் ஆண்டவரை சுற்றில் இருக்கிறவர்கள் சொன்ன போது சோர்ந்து போனது போல நாங்களும் அநேக நேரம் சோர்ந்து போனோம். அந்த யவீர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் அற்புதத்தை கண்டு சந்தோஷப்பட்டு களி கூற உதவி செய்வீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.